ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஒரு சாஃப்டான கோதுமை பால் கேக். ஸோ 1 கப் சுகர் தேவை, 1.5 கப் கோதுமை மாவு, 1 கப் பால், 1/4 கப் உருக்குன வெண்ணெய், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா இல்லைன்னா சோடா உப்பு, 2 டீஸ்பூன் வெனிலா பவுடர் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை ஒரு பேனில் லைன் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் கோதுமை மாவு, சுகர், பேக்கிங் சோடா, வெனிலா பவுடர், சால்ட் இவ்வளவும் போட்டுக்கோங்க. இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு சின்ன குழி மாதிரி நடுஸில் போட்டுட்டு 1 கப் பால், 1/4 கப் உருக்குன வெண்ணெய், நீங்கள் இதுக்கு பதில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்மூத்தாட்டு ஒரு பேட்டர் வர்ற வரைக்கும் கம்பைன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். உங்களோட பேட்டர் ரெடி. இதில் நீங்கள் நட்ஸு, சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே ஸ்பேச்சுலா வச்சு மெல்லமாக கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பேட்டர் ரெடி. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேன், இந்த பேன் வந்து 18 சென்டிமீட்டர் இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டியை டாப்பிங் மாதிரி போட்டுட்டு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகும் பேக் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கூல் ஆனோன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடில் லைட்டாக வந்து இலக்கி கொடுங்க. அதுக்கப்புறமா மெல்லமாக அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை பிடிச்சி கேக்கை வந்து பேன்லேருந்து அன்மோல்ட் பண்ணிடுங்க. அன்மோல்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக கேக் கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் நைஃபை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த கேக் கோதுமை மாவு வச்சு பண்ணது அப்படின்னு உங்களால் நம்பவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.